யூஷுவலான ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜான படம் தான். எதிர்பார்க்காம இருந்தால் மேபி ஒர்க் அவுட் ஆகும். கம்பேரிட்டிவ்லி எந்த படத்தையும் கம்பேர் பண்ணாமல் அவங்க 96 ஆட்டோகிராஃப் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இந்த உள்ள ஜென்ரேஷன் பார்த்துருக்க கூட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கான ஆட்டோகிராஃப்னா கூட வச்சுக்கலாம். மற்றபடி பெருசாலாம் எதுவும் இல்லை. அது டெபியூ நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல டெபியூ. பட் எமோஷனாக பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. எமோஷனாக நல்லா பண்ணியிருக்காரு, மற்றபடி எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல வருது. ஓகே தான். ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு வாட்சபிளான மூவி தான். இந்த பெருசாக காதல் பண்ணுங்கன்றிருக்காங்க, அவ்வளோதான். காதல் உண்மையாக பண்ணுங்கன்றிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி பெருசாலாம் எதுவும் இல்லை. அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு தலைவா, அவ்வளோதான். பெருசாலாம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அது யுவன் சாங்கை விட எனக்கு இந்த ரெட்ரோ சாங் ஒன்று வரும், அது சூப்பராக இருந்தது. அது நல்லா இருந்தது. வித் லவ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது படம். பார்க்கும்போது நமக்கு எங்கள் அப்பா நான் கூப்பிட்றான், எங்கள் ஆத்தாவை கூப்பிட்றான். இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு, அம்மா நீ என்ன பண்ணுவே தெரியாதுமா, என்னை திரும்ப ஸ்கூல் சேர்த்துருப்பா, எனக்கு ஸ்கூல் படிக்கல ஆசை ஆகுதுமா அப்படின்னு நம்ம ஃபீல் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லையா பார்க்கும்போதெல்லாம். ஆனால் நான் 11வது 12வது படிக்கவே இல்லை. இருந்தாலும் இதை பார்க்கும்போதெல்லாம் திரும்ப படிக்கணும் ஆசை ஆகுது. 10வது நிறுத்திக்கிட்டேன், ஏன்னா படிப்பொருளை நிறுத்திவிட்டாங்க. இருந்தாலும் இப்போ இந்த படத்தை பார்த்தோன்னா நம்மளும் படித்து 2 பேர் கையை பிடிச்சி இல்லை கையை பிடிச்சிருந்த மாதிரி படித்து ஒரு நல்ல லெவலில் வரணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கு. வித் லவ் உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு ஹீரோ, அவன் ஹீரோ மெட்டீரியல் இல்லை தலைவா, சூப்பராக பண்ணிதான் தலைவா. நம்ம பிரதீப் சாரை பார்க்கும்போதெல்லாம் அவர் ஒரு செயலும்பாங்க, இப்படி தான் அவன் பண்ணுவான். ஆனால் இருந்தாலும் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு மீட்டர் வச்சுருப்பாங்க. இதுதான் அந்த மீட்டரை மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சின்ன லேக் இருந்தது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அச்சு தும்சம் பண்ணிட்டாங்க, அப்படி தான் சொல்லணும். அது இல்லாமல் என்னென்னா ஒரு 2 மணி நேரம் படம் பார்க்கறதுனால ஒரு 2 மணி நேரம் என்ஜாய் பண்ணணும் என்னடா அப்படின்ற மாதிரி. ஆனால் 2 மணி நேரமாக ஃபீலாக கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது இல்லாமல் பிஜிஎம்லாம் அங்கங்கே நம்மளை அப்படியே ஒரு மாதிரி பூஸ்ட்டாக கொடுத்துட்டே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சாங்கா சாங் நல்லா இருந்துச்சு தலைவா. ஆனால் என்ன இது சினிமாவை பிரச்சனை, சினிமா பார்த்துட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை. இதை பார்த்துட்டு பல பேர் எக்ஸ்ட்ரா வர தேடி போனான்னு வச்சுக்கோ, அவன் வீட்டில் பொன்னாடி பிள்ளைங்க தெருவில் தான் நிற்கும். அதெல்லாம் பண்ணாதீங்கடா, சினிமாடா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்கடா. ஆனால் சில பேர் இருக்காங்க ஆர்வத்தில் 70% சினிமாவை பார்க்குறவங்க இருக்காங்க. சில பேர் தான் இறங்கி வேலை பார்க்குறோம் இருப்பான், இப்படி பட்டாடா எல்லாம் ஊர் எங்கே அப்படின்னு தேடி போகிறவங்களாம் இருக்கான். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க, என்ஜாய் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கலாம். படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி சொல்லணுன்னா நல்லா இருந்ததை தாண்டி நல்ல ஸ்வீட்டான காமான ஒரு மெமரிபிளான ஒரு மெமரிஸ் வந்துச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், அந்த ஸ்கூல் லைஃபாக இருக்கட்டும், அவங்க தேடி போகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே ஆக்டிங் வேறு லெவல். ஓப்பனாக சொல்லணுன்னா சூப்பராக இருந்துச்சுன்னு ஒரு ஃபீல் கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். அந்த மலையில் நனையும் போது அவர் அழும்போது அந்த இடத்துலலாம் ஒரு சாங் ஒன்று வரும், அந்த சாங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையிலே சொல்லணுன்னா. அதே அவள் வருவாளா சாங்லாம், அந்த சாங்கும் அதுக்கு மிச்சமாக இருந்தது. உண்மையிலே படம் சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம ஃபீல், செம்ம என்ஜாய்மெண்ட்டு. கிளைமேக்ஸ் தான் அடிச்சிக்கவே முடியாது, அந்தளவுக்கு இருந்தது. கிளைமேக்ஸோட அந்த ஃபீல்லாம் லாஸ்ட்டாக அவங்க 2 பேரும் சேரும் போது ஒரு டைலாக் ஒன்று வச்சுருப்பாரு. ஆக்சுவலி லெட்டர்லாம் போட்டாங்க, அதுக்கப்புறமா அது போட்டிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா ஹீரோனியோட எனக்கு ஸ்கூல் லைஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி அந்த இறங்கும் போதாக இருக்கட்டும், அந்த ஒரு விதமான ஸ்கூல் கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்களா, அந்த ஒரு ஆக்டிடியூட்லாம் காமிச்சிருந்தாங்க. ஹீரோ எனக்கு எப்படின்னா 90ஸோட லாஸ்ட் பெஞ்ச் எப்படி இருப்பாங்க, அடி வாங்கிட்டே இருக்கதா அவங்க பொழப்பாகவே இருக்கும். ஆக்சுவலி கெத்துன்னு சொல்லுவாங்க, ஆனால் கெத்து இருக்காது. அந்த இடத்துல ஃபுல்லாக கடைசி வரைக்கும் அடி வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஃபஸ்ட்டு பெஞ்சோட லைஃப் எப்படி, அது எல்லாமே ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தது, உண்மையிலே ரொம்ப நல்லது. நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கு ப்ரோ. ஏன்னா நம்மளுக்கு லைஃப்பில் நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே நடந்திருக்கும். அதை இந்த படத்தில் ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே ஸ்டார்டிங்லேருந்து, ஏன்னா கிளைமேக்ஸ்லலாம் கொடுத்ததெல்லாம் அல்டிமேட் காமெடி. உண்மையாக சொல்லணும்னா லவ்ங்கிறதெல்லாம் தாண்டி ஃபேமிலியோடு உட்காந்து ஒரு பார்க்கக்கூடிய படம். நம்ம அப்பா கிட்ட ஏதோ ஒரு கோவத்தில் அவர் என்ன பண்ணுறாருங்கிற ஒரு கோவம் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டாக அக்யூரேட்டாக வச்சது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி இந்த படத்தில் எமோஷ்னல், லவ்வு, காமெடி, ஃபேமிலியோடு பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸ்டோரியுமே ரொம்ப நல்லா இருந்தது. வித்தியாசமான ஒரு ஸ்டோரி. எப்படின்னா ரொம்ப துருன்னு ஆக்டிவாக இருக்கிற ஒரு பொண்ணு, 90ஸில் எப்பயும் போல் ஒரு எதுக்கடுத்தான் அப்படின்னு சொல்கிற ஒரு பையன். இவங்க 2 பேரோட காம்பினேஷன் எப்படி இருக்கும், டிஃப்ரென்சியேஷனாக தானே இருக்கும். ஸோ டிஃப்ரென்சியேஷனாக இருந்தது. உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஸ்கூல் லைஃப் ஒரு வாட்டி ஸ்கூலுக்கு போய் பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் இருந்தது. உண்மையிலே ஸ்கூல் லைஃபோட ஒரு மெமரிஸ் வேறு லெவல். எல்லாமே காலேஜ் அதெல்லாம் தாண்டி ஸ்கூல் லைஃப்பில் நம்மளுக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், பாஸ்ட்டு எவ்வளோதான் இருந்தாலும் அவங்கவுங்க ஒரு ஸ்டேஜில் ஒரு லவ் கடந்து போயிட்டே தான் இருப்போம்.
அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக ஒரு டிசிஷன் நம்மளுக்கு வரும்ல, அதுதான் உண்மையான டிசிஷன் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவுபடுத்தியிருப்பாங்க. கடைசியாக கொடுத்த அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே மியூசிக் வேறு லெவல், அந்த ஒரு ஃபீல் எப்போவுமே இருக்குது. படம் சூப்பருங்க, செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலு. ரெண்டு பேருமே செம்மையாக, ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு ஹீரோயினை கொஞ்சம் பிடிக்கும், அதனால் வந்து கொஞ்சம் கூட சொல்கிறேன். வித் லவ்ன்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஸோ உங்களோட பழைய எக்ஸ் லவர் பார்த்தீங்கன்னா உங்களால் மீட் பண்ண முடிஞ்சால் போய் மீட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி தான். எல்லாமே ஓகே இருக்குது. இது வந்து லவ்வை தாண்டி அந்த ஒரு ஸ்கூல் போர்ஷன் ஒன்று இருக்கும். இந்த ஸ்கூல் போர்ஷனில் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸு லவ் ரெண்டுமே பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நான் 6th படிக்கும் போது எஸ்பிஎஸ் ஸ்கூலில் ஒரு பொண்ணு லவ் பண்ணேன், நிலான்ட்டு. இது டபுள் சைடு தான் லவ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நிறைய பர்சனலாக கனெக்ட் அப்படியே கனெக்ட் ஆச்சு. அப்போது நம்மளும் அப்போ தானே இருந்தோன்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் பசங்க, என்னோடய பசங்க பிரேமு, சாய், அவங்க ஒரு 4 பேர் இருக்காங்க. அது அப்படியே கனெக்ட் ஆச்சு. ஓகேன்ற மாதிரி இருந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நம்ம ஃப்ரேம்னா வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம், பயங்கர காமெடி. எந்த ஒரு இதுவுமே தப்பாக தான் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. நானும் அதான் நினச்சேன் ஆக்சுவலி. ட்ரெயிலெலாம் பார்த்துட்டு கொஞ்சம் அதாவது கிசிங் சீன் இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே தப்பான காட்டில் கொஞ்சம் ஒரு ஹக்கிங் சீன் இருக்கும். அது பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ஃபேமிலியை தாண்டி ஒரு சின்ன பசங்க கூட கொண்டு வந்து பார்க்கலாம். நல்லா காமெடி சட்டிலாக தான் இருக்குது. கண்டிப்பாக வீக்கெண்டுக்கு வந்து பார்க்கலாம். மியூசிக்கு எனக்கு கேட்டேன் ஓகே தான். இவனும் ஒரு பாட்டு பாடியிருக்கார் லாஸ்ட்டில், அந்த பாட்டு சூப்பராக இருக்குது. இவனோட வாய்ஸுக்கும் அதுக்கும் பயங்கரமாக இருக்குது. சாங் எனக்கு வேறு ஒரு சாங் பர்சனலாக எதுவுமே சூட் ஆகலை. இந்த ஒரு சாங் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஹாஃபும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதாவது எப்படின்னா ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்குது. படம் செம்மையாக போகுது, அப்புறம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது பேசுகிற விஷயங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் படம். அந்த விஷயத்தில் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மிச்சப்படி இந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த ஸ்கூல் மெமரிஸ்லாம் இருக்கும், ஒரு க்ரஷோ லவ்வோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மெமரி கண்டிப்பாக வந்து ஒரு டச் பண்ணும், அந்த எமோஷன் டச் பண்ணும். ஸோ அந்த விஷயத்தை பார்க்கும்போது அந்த விஷயம் இது ரொம்ப பெரிய பாசிட்டிவாக இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லலாம். இல்லை கண்டிப்பாக நமக்கோ சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ சரி, எவனோட லவ் பண்ணியிருப்பான், இப்போ நம்ம லவ் பண்ணியிருப்போம், யாரோ ஒருத்தங்க இவன் அப்படி தான் லவ் பண்ணான், இப்படி தான் செருப்பால் அடி வாங்கினா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஏதோ ஒரு காமெடி ஏதோ ஒன்று அந்த ஒரு விஷயத்தை அவங்க டச் பண்ணலன்னா படம் டவுன் ஆகியிருக்கும். அந்த விஷயத்தை டச் பண்ணதுனால கண்டிப்பாக ஒரு படம் வந்து ஒரு ஓகே நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் வந்துடுது. எங்கே ஸ்லோ ஆகுது அப்படின்னு சொன்னால் நிறைய பேசுகிற விஷயங்கள், நிறைய அந்த ஆர்டிஃபிஷியலான கருத்து ஊசிகள் அங்கங்கே லைட்டாக சொருகிற விஷயத்தை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், சேர்த்துருக்கவே தேவையில்லை. பட் இருந்தாலும் கருத்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து படத்தை கொஞ்சம் லேக் பண்ணுற மாதிரி தோணுது. மிச்சப்படி வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. எக்ஸாக்டாக என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் எப்போ என்ன லவ் பண்ணாலும் சரி அந்த லவ்வை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குன்னு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் நிஜமாக கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ கல்யாணம் ஆனவங்ககிட்ட அப்போ போய் நிஜமாக சொன்னோன்னா அவங்க புருஷனோ பொண்டாட்டியோ கண்டிப்பாக செருப்பால் அடிப்பாங்க. ஸோ சினிமாவை மட்டும் பார்க்கணும். ஏன்னா டேரக்டரே சொன்னார் இதெல்லாம் ரியலாக ட்ரை பண்ணிடாதீங்கிறாங்க. பட் ரியலாக ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லியும் ஏன் படத்தை எடுத்திருக்காங்க ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட்னு கண்டிப்பாக தெரியல. இல்லை இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தோட பிரச்சனை அது அங்கங்கே அந்த பேசிக்கிட்டே இருக்குங்க. அந்த லேக் இங்கே பிரச்சனை இருக்கிறதுனால தான் வந்து படம் சூப்பர் டூப்பர் வேறு லெவல் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்துருக்காங்க, அதாவது ஒரு மீல்ஸ் மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துருக்காங்க. பட் சில விஷயங்கள் வந்து நம்ம பிடிக்காத விஷயங்கள் மாதிரி நிறைய சோறலி வச்சுட்டாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. மிச்சப்படி ஒரு ஓவரால் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், அது ஒரு சஸ்பென்ஸாக இருந்துச்சு. பட் அந்த மியூசிக் ஷான் ரோல்டன் வந்து ஃபஸ்ட் சீன்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் பாட்டும் சரி பிஜிஎம் சரி ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த ஸ்லோவாக போகுதுன்னு சொன்னேன்ல, அந்த ஸ்லோவாக போகிற விஷயங்கள்லாம் வந்து அவரோட பாட்டு நம்மளை தூங்க வைக்காமல் அப்படி தட்டி தம்பி எந்திரிப்பா பணம் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற சொல்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகுது. செம்மையாக பண்ணியிருக்காரு ஷான். ஓவராலாக ஒரு நல்ல படம், ஒரு ஒன் டைம் வாட்சபிள் கண்டிப்பாக பார்க்கலாம்.